இதை எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு உன்னை பேசவே முடியாதுங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அவங்கள இது சார்ந்தவங்களை கூப்பிடலாங்களா? ஓகே, நல்லா ஒரு பாராட்டுகள் கொடுக்குறாங்க. ஐயா அவங்களோட பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்க முன்ன எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறத வனிதா மேடம் அவங்களே நேரில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா தான் சார் இது செகண்ட் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அவரால் பேச முடியாமல் முழுங்க முடியாது, சாப்பாடெல்லாம் மின்னுட்டே தான் இருப்பார், முழுங்கவும் முடியாது. அந்த டைம் தான் எனக்கு சார் வந்து இது கொடுத்தாங்க. ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சுங்க அந்த பிரச்சனை மட்டும். அப்போ செகண்ட் ஸ்ட்ரோக்கில் கிரியேட்டின் 7 ஏறி போயிடுச்சு. அதே வந்து இப்போ 3.5க்கு வந்துருக்குது கிரியேட்டின். இன்னும் டெஸ்ட் எடுத்து அதோட ரிப்போர்ட் தெரியுங்க. நாங்கள் யூரின் டியூப் எல்லாம் மாட்டியிருந்தோம், அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா இருக்காரு. நானும் இதை எடுத்திருக்கேன். எனக்கு வந்து காலெல்லாம் மடக்க முடியாது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சரியான பெயின், காலை மடக்கி மாற்றி மாற்றி நடக்க முடியாது என்னால். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்தால் மறுபடியும் அதே பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுதுங்க சார். நன்றி. நன்றி. அடுத்தது இது இப்போ ரீசெண்டாக கொடுத்துங்க, சேலம் ஏடிஎஸ்பி. இவர் சேலத்தில் இருக்கார், ஏடிஎஸ்பி. இவருக்கு பார்த்தீங்கன்னா சுகரால் அந்த கால் பாருங்கள் அந்தாண்ட பிளாக் அடிச்சிருச்சு. இங்கே கோயம்புத்தூர் வந்தபோது ஹாஸ்பிட்டல் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் வந்தார். அவர் வந்து அந்த சின்ன கருப்புக்காக காலை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே உள்ள பெரிய பிரபலமான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் என்னடா கால் எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டல், அதே பெரிய ஹாஸ்பிட்டல், வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே மூட்டோடு எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இதேண்டா வம்பா போச்சு, அங்கே போனால் உலகம் இது கணுக்கலுங்கிறான், இவன் மூட்டுங்கிறான், அப்போ மொத்தத்தில் நம்மளை முடிக்காமல் விடமாட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் தருமபுரியில் டாக்டர், அவருக்கு தெரிஞ்ச டாக்டர், அவர்கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் என் நம்பரை கொடுத்து இவரை போய் நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்குன்னா அந்தமாரி நான் பெரிய அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லி சொல்கிறாரு. அங்கேருந்தே நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு கால் எடுக்கணுங்கிறாங்க, மூட்டை எடுக்கணுங்கிறாங்க, பயமாக இருக்குது, என்ன சார் பண்ணலான்னாரு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பொட்டி கட்டிட்டு நேராக ஊருக்கு வந்துருங்க, சேலம் வந்துருங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்தே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்ம சொன்னதை கேட்டு உடனே இம்மிடியட்டாக கம்பெனிக்கு பணத்தை கட்டி ஆர்டர் போட்டார். அடுத்த நாள் ஒரு கைக்கு வந்துருச்சு. நம்ம நேரில் போய் அவருக்கு எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறது சொல்லி கொடுத்துருந்தோம். கரெக்டாக 3 நாள் இந்த கால் அங்கே பாருங்க அந்த இடத்துல இருந்தது. அந்த காலை விரல, அந்த ஒத்த விரலுக்கு காலை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொடுத்து இங்கே பாருங்க பிளட்டு சர்க்கிள் ஆயிடுச்சு, நல்லா நீட் ஆகிட்டாரு. இன்னைக்கு டெய்லி ஒவ்வொரு ரிசல்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு, நல்லா இருக்காரு. இன்னைக்கு கூட ஆர்டர் போட்டிருக்காரு, அவர் பையனுக்கு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ பெரிய மேஜிக் இதெல்லாம் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இவரும் சுகர் பொண்ணு தான், ஒரு ஆட்டோ டிரைவரு. காலை எடுக்க வேண்டிய கண்டிஷன் எல்லாமே வர்றது, எல்லாமே காலை எடுக்கணுங்கிற கண்டிஷன் தான் நம்மக்கிட்ட வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆரோக்கியத்தை பெருக்கிக்கலாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜில் முட்டி மோதி பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட வர்றாங்க. இங்கே பாருங்க, இவர் காலு கிட்டத்தட்ட 8 வருஷமா இது பாருங்க, இந்த மாதிரி இந்த கால் இப்படி இங்கே பாருங்க உள்ள புழு வச்சிருச்சு. புழு வச்ச இங்கே பாருங்க மேலே இப்படி இருந்துச்சு. நம்ம கொடுத்து இதை ரெகுலராக ஒரு எடுக்க உள்ளே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. புண்ணுங்கிறது ஆற ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவர் சிறப்பாக இருக்காரு. இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? 2 மாதம்
பாருங்க சுத்தமாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இது பாருங்க, இது சுகர் தான். கல் தட்டி விட்டு ஒரு புண்ணு ஏற்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் 90 நாள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 90 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. இவரையும் கால் எடுக்குன்னு சொன்ன கேஸ் தான் இது. வந்து பாருங்க, உண்மையுமே அது வந்து காலை எடுத்தால் தான் இவரே காப்பாற்ற முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பொழந்து எடுத்துருச்சு. மேல் பகுதி, அது அடிப்பகுதி, அது சைடு. எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் இந்த காலை வச்சுக்கிட்டு? இவர் கரெக்டாக 70 நாளில் சரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அங்கே பாருங்க, அவர் தான் இந்த கால்காரர் தான். இப்போ பாருங்க நடந்து வர்றாரு பாருங்களா, இந்த கால் தான். அங்கே லெஃப்ட் சைட் கால் பாருங்க, மாடியில் ஏறி வர்றாரு. முன்னால் வந்து படுத்து படிக்க இருந்தவர். இதெல்லாம் டாக்டர் கைவிட்ட கேஸ். இது பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. இந்த தம்பிக்கு கைகள் வராது. டாக்டர் வந்து இறந்துருவாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்ன கேஸை நம்ம உயிர் கொடுத்துருக்கோம். நம்ம ரைட் வே வந்து உயிர் கொடுத்துருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, டாக்டர் இறந்துருவான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ஊரில் பண்டிகை போட்டாங்க. பண்டிகை போட்டு இந்த பையன் இறந்து போயிட்டா பண்டிகை நின்று போயின்னு சொல்லிட்டு மாட்டுக்கொட்டாயில் கொண்டே போட்டாங்க இந்த பையனை. 1 கிலோமீட்டர் தாண்டி காட்டுக்குள்ள இந்த பையன் மாட்டுக்கொட்டாயில் தான் இருக்கான். நம்ம நீரோ ட்ராப் கொடுத்து கையெல்லாம் தேய்ச்சி விட்டா போதும். எந்த இடத்துல வாதம் இருக்கோ அந்த வாதத்தை உடச்சி விட்டுரும், எடுத்து விட்டுரும். இங்கே பாருங்க, கையே தூக்க முடியாத பையனை கையை தூக்க வச்சாச்சு. சைக்கிள் தள்ளிட்டு இப்படி கூட தூக்க முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா தூக்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக். கட்டில் விட்டு எந்திரிக்க முடியாது, கட்டிலே தான் எல்லாமே போய்க்கணும் பண்ணிக்கணும். இவர் வந்து திருப்பூர் டெய்லரிங் கட்டிங் மாஸ்டர். தீபாவளி டைமில் தொடர்ந்து ஒரு வேலை பார்த்தனால இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு. இவரும் போகாத ஹாஸ்பிட்டலில், பண்ணாத செலவு இல்லை, முடியல. திருப்பி வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. வீட்டில் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ஒரு 15 நாளில் கட்டலை விட்டு எந்திரிக்க வச்சோம். 75வது நாள் அவரு தோட்டத்துக்குள்ளே நடக்க வச்சோம். 100வது நாள் அவரை ரோட்டில் ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி நடக்க வச்சோம். இங்கே பாருங்க, 3 கிலோமீட்டர் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. சேம் இதே கால் புண்ணு, சுகர் புண்ணு. ஒரு ஆனியன் வியாபாரி, அதாவது வெங்காய வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி. இவர் கால் பார்த்தீங்கன்னா சுகரால் ஃபுல்லாக கருகி போச்சு. அந்த இடமெல்லாம் மூட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ இவரை எந்த டாக்டரும் காப்பாற்ற முடியாது. இவரையும் இதோட எடுக்குன்னு சொன்ன கால் தான். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவரை கடத்திக்கிட்டு வந்து இவரை காப்பாற்றிருக்கோம். எப்படி கடத்திக்கிட்டு வந்து காப்பாற்றிருக்கோம்.